4 voices that can rob our freedom. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் விடுதலையை களவாடும் 4 வகையான வார்த்தைகள். இதை நாம் இன்றைக்கு வேகமாக தியானிக்க போறோம். தேவன் நமக்கு சுதந்திரத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார். ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்மை விட்டு களவாடும்படியாக நம்மை நோக்கி வரும் 4 வகையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்காம அல்லது அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம எதிர்த்து நிற்போமானால் நாம அடிமைகளாக மாறவே மாட்டோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாவது, எப்படிப்பட்ட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது, எப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு எச்சரிப்பா இருக்க வேண்டும்? சரி, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசித்து இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கும்போது தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். நம்மை நோக்கி வரக்கூடிய முதலாவது ஆபத்தான ஒரு சத்தம் இருக்கு. எழுதுங்க, சவுண்ட்ஸ் ஆஃப் அபியூஸ். தூஷண வார்த்தைகள். தூஷண வார்த்தைகள். இவன் சொன்ன தூஷண வார்த்தையை பாருங்க. அவன் சொல்லுகிறான், தாவீது பலசாலிகளோடு ஜனங்களோடு வலதுபுறம் இடதுபுறம் அவன் சேனையாக நடந்து வரும்போது, இரத்த பிரியனே, இரத்த பிரியனே, ஒளிந்து போ, பேலியாளின் மனுஷனை தொலைந்து போ. சில வேளையில் சில மனிதர்கள் நமக்கு எதிராக தூஷண வார்த்தைகளை பேசலாம். இந்த தூஷண வார்த்தைகளை இந்த சீமே என்கிற மனுஷன் தாவீதுக்கு எதிராக பேசிக்கொண்டே வந்தான். தாவீது எதுவுமே சொல்லல, ஆனா பக்கத்துல இருக்க மனுஷனுக்கு அது தாங்க முடியல. 9ஆம் வசனத்துல அபிஷாயின்னு ஒரு மனுஷன் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த சீமையை அபிஷாயை திட்டல, ஆனா அபிஷாய்க்கே கோபம் வந்துருச்சு. 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போராட்டம். அவனுக்கு கொந்தளிச்சு போச்சு. அவனுக்கு என்னங்க இவன் சாதாரண ஒரு ஆளு இப்படி வந்து ராஜாவை இப்படி திட்டுறான் அப்படின்னு கூட இருந்த அசிஸ்டண்ட்டுக்கே பொறுக்க முடியாம அவருக்கு கொந்தளிச்சுட்டாரு. அவன் தலையை வெட்டிடுறான், அப்புறமா அவன் என்ன பேச்சு வரும் பார்ப்போம் அப்படின்னு அவன் காரியத்தை க்ளோஸ் பண்ணலான்னு எழும்புறான். ஆனா நீங்க தாவீதை நீங்க பார்ப்பீங்களானா, இந்த தூஷண வார்த்தைகள் தனக்கு நேராய் வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தூஷிக்கிறவனை வந்து கொன்று போடலான்னு சொன்ன அபிஷாயிட்ட தான் பேசினாரே தவிர சீமையிட்ட ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அபிஷாய் சொன்ன வார்த்தை காதுல கேட்டுச்சு, சீமை சொன்ன வார்த்தை காதுல கேட்கல அல்லது கேட்க விடல. தூஷண வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கு எதிராக எப்பயாவது ஒரு முறை கண்டிப்பா வரதான் செய்யும். இந்த தூஷண வார்த்தைகளை நம்ம இருதயத்துல வந்து நம்ம பத்திரப்படுத்திக்கிட்டு அதை நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம மனசை வந்து திறந்து வச்சுக்கிட்டு நாம லாக்கர் மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல பெட்டகமா வச்சு நம்ம அடைச்சு வச்சிருந்தோம்னா அது நம்மளை ரொம்ப கரைப்படுத்திடும், நம்மளை ரொம்ப பாவத்திற்குள்ளாக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து பலசாலிகளோடு, நம்ம வாழ்க்கையில வந்து அநேக ஜனங்களோடு நம்ம பாட்டுக்கு நம்ம போக்கில் நம்ம போயிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து இப்படிதான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு என்னன்னு தெரியும். தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப நடந்து போறாருன்னு கேட்டா, தான் சொந்த பையனாகிய அப்சலோம் வந்து தாவீதை தன் வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு பெரிய தோல்வி, தனிப்பட்ட அவமானம். ஆனா அந்த தனிப்பட்ட தோல்வி அவமானத்தை இந்த சீமை என்கிற மனுஷன் நல்ல சாதகமா பயன்படுத்திட்டான். அவன் சொல்லுகிறான், நீ சவுலுடைய ராஜ்யபாரத்தை நீ எடுத்துட்டதுனாலதான் கர்த்தர் உன் மேல ரத்தப்பழியை திருப்பிட்டாரு.
அப்படின்னு அவன் பழைய பகையெல்லாம் எடுத்துட்டு வந்து வாய்ப்பை சரியா பயன்படுத்தினான். சில பேர் இப்படிதான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நம்மளை பற்றி ஒரு கோபம் இருக்கும், ஆனால் பேச மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஒரு சுகவீனம், நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி, நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா, நம்ம பலவீனமான நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. நம்ம மேல பயங்கரமான பழிகளை சுமத்தி எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணம்னு சொல்லி மிகுந்த ஒரு வேகமா வைராக்கியமா அவங்க வேதனையூட்டும் வார்த்தைகளை தூஷணமா அவங்க பேசுவாங்க. ஆனா தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், இவருடைய தூஷண பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு, இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரம் நடக்கவே முடியாது. அதனால நம்ம என்ன செய்தான்னா, பதிலே சொல்லாம போயிட்டே இருந்தான். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே தூஷணம் வந்த போது அவர் என்ன செய்தார் பாருங்க. மத்தேயு 27 12 முதல் 14 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 27:12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? என்னங்க பதிலே பேச மாட்டேங்க, காது கேட்கலையான்னு கேட்கிறார் அவரு. 14ஆம் வசனத்துல அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாய் சொல்லவில்லை. அதனாலே தேசாதிபதி மிகவும் என்ன செய்தான்? ஆச்சரியப்பட்டான். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, நம்மளை என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க, அவங்க இவ்வளவு சொல்றாங்க, அமைதியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அப்படிப்பட்டவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நாம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, இயேசுவை போல பேசாம அமைதியா இருக்கிறது தான் சிறந்த விதம். நீங்க பாவத்திற்குட்படாம, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களை அடிமைத்தனத்திற்குள்ள போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, தூஷண வார்த்தைகளை எப்படி கையாளணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாக்கில் நரம்பே எல்லாம் பேசுறாங்கன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க, வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுவாங்க. சில வேளை ஒரு கணவன் அதை பேசலாம், மனைவி பேசலாம், உங்களோட மாமனார் பேசலாம், மாமியார் பேசலாம், தகப்பன் தாய் பேசலாம், சகோதரன் சகோதரி பேசலாம், உடன் வேலையாட்கள் பேசலாம், உங்க எஜமான் பேசலாம், சக விசுவாசிகள் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு வரும்போது நாம அடிமைத்தனத்தில் போய் சிக்கிக்கிடாம, பாவத்திற்குட்படாம நம்ம தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி போக வேண்டுமானால், தூஷண வார்த்தைகள் வரும்போது காது கேளாதவர்கள் போல அமைதியா நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, இந்த அபிஷாய் மாதிரி எழும்பிடுவாங்க, அவன் தலையை வெட்டி போடுறேன். சில பேர், நீ ஒரு வார்த்தை பேசினா நான் 4 வார்த்தை பேசாம வெளியே வர மாட்டேன். உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா, எனக்கு பேச தெரியாதா? சில பேர் என்ன ஒரேடியா பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் பொறுப்பாங்க, அப்புறமா அவங்களுக்கு த்ரெஷோல்டு லிட்டு பறந்துடும், மேல இருக்க மூடி பறந்துடும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா இதையா பேசிக்கிட்டே. என்ன நினைச்சுக்கங்க, பேச தெரியாது நினைச்சியா? நானும் 4 கேள்வி கேட்பேன் பார் அப்படின்னு நம்ம பழைய கதையெல்லாம் ஓப்பன் பண்ணி, அவங்க ஒரு சாக்கடை ஓப்பன் பண்ண நம்ம இன்னொரு சாக்கடை ஓப்பன் பண்ணி, இதுவல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையில வாழ்றதுக்கு வழி. தூஷிக்கிறியாப்பா? தாவீது சொல்றான், எப்பா அவனை விடுப்பா, அவனை விடுப்பா, தூஷிக்கணும்னு கர்த்தர் சொன்னார் போல இருக்கு, அவன் தூஷிக்கிறான், விடு அவனை விடு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அதற்கு தக்கதா கர்த்தரே அவனுக்கு பதில் கொடுப்பார். நான்லாம் பதில் கொடுத்தேன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், கர்த்தரே அவனுக்கு பதில் கொடுக்கட்டும். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தூஷணமான வார்த்தைகளை பேசுறவங்கள காதால நீங்க கேட்டவங்களா இருக்கலாம், கேள்விப்படுற ஒரு நிலையில கூட நீங்க இருக்கலாம். பாஸ்டர், நான் நேரா கேட்கல, ஆனா என்னை பற்றி இப்படிலாம் தூஷணமா பேசினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உடனே போன் எடுத்து, என்ன இப்படி என்னை பத்தி இப்படி பேசுனீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு சில தடவை இருதயம் தூண்டப்படும். ஏன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை யார் தெரியுமா? பேசுறியாப்பா, பேசிட்டு போ, கர்த்தர் எனக்கு அதற்கு நீதியாக சரி கட்டுவார். உன் தூஷணத்துல போய் நான் சிக்கவே மாட்டேன். நம்ம ரோட்ல நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு குட்டையில தண்ணி நிக்குது அப்படின்னா, எத்தனை பேர் தண்ணிக்குள்ள காலை வச்சு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பார்த்து, அழுக்காகுமான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க? சொல்லுங்க. அதுக்கு பதிலா என்ன செய்வோம்?
அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணிட்டு போவோம். சில பேர் தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. ஒரு தெரு வழியா போனா தூரத்திலே ரொம்ப சாக்கடையா ரொம்ப அழுக்கா இருந்தா அந்த தெரு இல்லாம அடுத்த தெரு பக்கமா என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க. ஒருவேளை அந்த தெருவில் தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னா கூட அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி படாதபடி கொஞ்சம் உயர்த்திட்டு, தண்ணி இல்லாத இடமா நம்ம எப்பா அவன் ஊரே அழுக்கா இருக்கட்டும் நம்ம அழுக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. ஒரு சின்ன கல் இருந்தா கூட அந்த கல்லு மேல காலை வச்சு பத்திரமா வந்து சேருவாங்க. அவங்க அப்பதான் தப்பிப்பாங்க. தூஷண வார்த்தைகள் கூட நமக்கு எதிராக வரும்போது அதற்கு சரிக்கு சரியா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சாக்கடை நம்ம மேல என்ன பண்ணிடும், ஒட்டிடும். நீங்க அதுல அடிமையா மாறிடுவீங்க. ஏன்னா நீங்க இன்னொன்னு பேசினாம அவங்க இன்னொன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு செயின் லிங்க் மாதிரி மாறிடும். யூ வில் கெட், அது பிசாசு செய்யற ஒரு பெரிய தந்திரம். தூஷண வார்த்தைகளை கொடுத்து நமக்கு இணையாக அவங்களை பேச வைக்கிறதுக்கு அவங்களை நம்மளை இழுப்பாங்க. ஆனா நீயோ ஒதுங்கி போப்பா. அபிஷாயிகள் வந்து நம்மளை தூண்டுவாங்க. என்னங்க உங்களை அவ்வளோ பேசுறாங்க, நீங்க பேசுங்க, வேணாம்ப்பா கர்த்தர் சரி கட்டட்டும் விடு, நான் போறேன், என் வழியை பார்த்துட்டு நான் போறேன். உங்க வீட்டில் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது தூண்டப்படுறீங்களா? அது கர்த்தருடைய தூண்டுதல் கிடையாது. பேசுறது கர்த்தர் தூண்ட மாட்டார். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரி என்னது? அமைதியா போவோம், அமைதியா போவோம். கர்த்தர் அவளுக்கு சரி கட்டுவார். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அநேக வேளை சமாதான குலைச்சல்கள் வருவதற்கு காரணத்துல நம்ம ஒரு அடிமைத்தனத்துல மாட்டிக்கிட்டு விடுதலை இல்லாம, நம்முடைய வீடுகளில் விடுதலை இல்லாமல், வெற்றி இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, சரிக்கு சரி நம்ம திரும்ப திரும்ப பேசுறது தான். விசேஷமாய் முதல்ல நான் சொல்லுவேன், இந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் ஆதாமை பார்த்து, உன் ஸ்திரீ உன்னுடைய மனைவியின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தாயின்னு சொன்னாரு. அது போல தூஷண வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்க்காம போய்கொண்டே இருக்கணும். எத்தனையோ முறை இதுல நான் வந்து தவறி இருக்கேன் ஆரம்ப காலங்கள். ஆனால் கர்த்தர் கிருபையினால, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களால, இவைகளை கண்டும் காணாமல் போகிறதற்கு கர்த்தர் எனக்கு இப்ப கிருபை கொடுத்திருக்கிறார் நான் நம்புறேன். அந்த கிருபை இன்னும் தரணும் நான் விரும்புறேன். அநேக வேளையில நம்ம செய்யாத காரியங்கள், நமக்கு சம்மந்தமே இல்லாத காரியங்களை தூஷிக்கிற மக்கள் நேரடியாக வந்து பேசுவாங்க. சில பேர் வந்து நேரடியா பேசாம மறைமுகமா பேசுற சத்தங்கள் நம்ம காதில் வந்து விழும். நம்ம நிக்கவே கூடாது. அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், அதற்கு அடிமை ஆயிட மாட்டேன். நான் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம கிருபை. முதல் சத்தம் நம்ம வந்து செவி கொடுக்க கூடாத சத்தம் வந்து தூஷணத்தின் சத்தம் அல்லது வார்த்தைகள். ரெண்டாவது இன்னொரு சத்தம் கூட நமக்கு எதிராக வரும். இது நம்மளை அடிமை ஆக்கிடும், ஆனா நம்ம இடம் கொடுக்க கூடாது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 15 - 17 அப்பொழுது அவள், அதாவது தெலேலாள், சிம்சோனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்ற நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். இரண்டாவது வகையான ஒரு வார்த்தை, நம்மை அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு போகிற இரண்டாவது வகையான வார்த்தை சவுண்ட்ஸ் ஆஃப் பாதரேஷன், அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தை. அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தை, நம்மை நிம்மதியா இருக்க விடாம அலட்டும் வார்த்தைகள். இதை தெலேலாள் பயன்படுத்தினதாக பார்க்கிறோம். தெலேலாளுடைய வார்த்தையின் வகையை பாருங்க. அவள் தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே அவனை நெருக்கி அலட்டி கொண்டிருந்து, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போனான்னா, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்படுற வரைக்கும் she was a huge bother to him. சில பேர் வந்து இப்படிதான் இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. நீங்க நான் கேட்க விரும்பலைங்க, எனக்கு வேண்டாங்க, நான் உங்க பேச்சுக்கே வரல, உங்களை நான் கேட்க வரல, உங்க பேச்சு எனக்கு வேண்டாம், நீங்க ஒதுங்கி ஒதுங்கி ஓடினா கூட
உங்களை தொடர்ந்து அலட்டுறது அவங்களுடைய சில பேருடைய பழக்கமா இருக்கும். சில வேளையில இந்த பைக் எடுத்துட்டு தெருவில் நீங்க போனீங்கன்னா சில தெருநாய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும்னா, நீங்க வேகமா வண்டி ஓட்டினீங்கன்னா உங்க பின்னாடியே அதே வேகத்துக்கு ஓடிக்கிட்டே வரும். சில நாயெல்லாம் பார்த்துருக்கேன், பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணிடும், உடனே ஒரே ஓட்டம் ரிவர்ஸ்ல ஓடி எஸ்கேப் ஆயிரும். ஆனால் சில நாய் பிரேக் அடிச்சா கூட விடாது, பின்னாடியே குலைச்சிக்கிட்டு வரும். என்னமோ அதுக்கு தனிப்பட்ட பகையில் இருக்கிற மாதிரி. பார்த்துருக்கீங்களா? நாம வளர்த்து அதுக்கு சோறு போடாத மாதிரியும், நாம தனிப்பட்ட விதமா அதோடைய குடும்பத்தில் ஏதோ பிளவை உண்டு பண்ண மாதிரியும் அது அவ்வளவு ஆக்ரோஷமா எழும்பி வரும். சிலது இப்படிதான், இந்த தெலேலாள் மாதிரி விடவே மாட்டாங்க, அலட்டி கொண்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, இந்த அலட்டலை அவன் எப்படி செயல்படுத்தலை அப்படின்றது, எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாம போயிடுச்சு. நிறைய காரியம் அவன் நியாயம் தீர்த்தான், அந்த தேசத்துக்கே நியாயாதிபதியாக இருந்தான், அநேகருக்கு நியாயம் சொன்னான், பெரிய ஜெயங்கள் எடுத்தான், வெற்றி எடுத்தான், சிங்கத்தின் வாயெல்லாம் கிழிச்சு போட்டான், கர்ச்சிக்கிற சிங்கம் சவுண்டை க்ளோஸ் பண்ணான். ஆனா இந்த பொண்ணுடைய சவுண்டை அவனுக்கு க்ளோஸ் பண்ண தெரியல. எப்படி இந்த பிரச்சனையை நிறுத்துறதுன்னு அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லை, இது கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை தான். இது இந்த அலற்றவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பயங்கரமான பிரச்சனை. இது நீதிமொழிகள் 27:15-16 வசனங்களை பார்த்தா, அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. நல்லா இருக்கு வசனம். என்ன? அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கு, அதாவது நல்ல சோனு மழை பெய்யும் போது இந்த மழை நின்னா கூட ஒளிக்கிட்டே இருக்கும் பாருங்க தண்ணி. அந்த மாதிரி சண்டைக்காரி அந்த தொந்தரவு பண்றது என்ன பண்ண மாட்டாளாம். உங்களை பத்தி சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை பத்தி நான் சொல்ல, இது தெலேலாள் பத்தி வாசிக்கிறோம். தினம் தினம் தன் வார்த்தைகளால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்த தெலேலாள். அவள் எப்படின்னா, மழை ஓஞ்சா கூட இவ ஓய மாட்டான், தொடர்ந்து ஒளி. அதுல அடுத்த வசனம் பாருங்களேன், ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 16ஆம் வசனத்துல பார்த்தா, அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறானா. எப்படி? இந்த மாதிரி ஓயாம தொந்தரவு கொடுக்கிற பொண்ணை அடக்க நினைக்கிறவன் காற்றை அடக்க தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறானா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது உங்களுக்கு புரிஞ்சதா தெரியல, இதுதான் விளக்கம். இதுதான், அதாவது யாராவது ஒருத்தன் தன் கையினால எண்ணெயை அடக்க முடியுமா? எண்ணெய், தேங்காய் எண்ணெய், எண்ணெயோ, அந்த எண்ணெய் வடியும் போது கையை வச்சு நான் அப்படியே அடக்கி கைக்குள்ள பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பால் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிக்க முடியுமா? எண்ணெயை பிடிக்க முடியுமா? கேட்ச் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணும், அந்த எண்ணெய் அப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருக்கும், கையிலே அடங்காது. அதே மாதிரி நம்மளுக்கு எதிராக வர்ற காற்றை ஒரு போலீஸ்காரர் ஸ்டாப்ன்ற மாதிரி போர்டை காமிச்சு காற்றை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அதே போல இந்த ஓயாத சண்டை பண்ணுகிற ஒரு பெண்ணை எந்த மனுஷனாலும் நிறுத்தி வெற்றி காணவே முடியாது. இது உங்களுக்கு வாக்குத்தத்தம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஓயாம ஒழுகிற ஒரு மழைக்கு பின்பாக ஒழுகிற ஒழுகலை போல ஓயாமல் சண்டை பண்ணுகிற சில பேரை நம்ம நிறுத்தவே முடியாது. இது பெண்களுக்கு மட்டும் பொருந்தாது, ஆண்களுக்கும் பொருந்தும். சிலருக்கு அப்படிதான். சில பேர் திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறுத்த முடியாது. வண்டி பிரேக் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிரேக் இல்லாமல் ஓடுற வண்டி நமக்கு எதிராக வருதுன்னா நிறுத்த பார்த்தீங்கன்னா நீங்க நசுங்கி போயிடுவீங்க. நாம என்ன பண்ணணும்? ஒதுங்கி ஓடிடணும். நீ ஓடுப்பா, நீ எவ்வளோ வேகமான ஓடு, நீ பேசுறத பேசிக்கிட்டே இரு. அதனால தான் போட்டிருக்கு, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டிலே வசிப்பதை பார்க்கிலும் வீட்டின் கூரை மேல போய் உட்காந்துட்டா கூட நல்லா இருக்கும், அல்லது வனாந்தரத்தில் போய் வசிப்பது நல்லது. ஆம், சில பேர் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில ஓயாத அலட்டல். அதாவது அவங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனைக்கு வருவாங்க, அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனைக்கு வருவாங்க. இப்படி அவங்களால பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாது, திட்டாமல் இருக்க முடியாது, தூஷிக்காமல் இருக்க முடியாது. அவங்க வார்த்தை அவங்க வாய் ஒரு அடங்காத வாயா இருக்கும். இப்படிப்பட்டவர்களை இந்த சிம்சோன் செய்த காரியம் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அவன் எப்படி அதுல தோத்து போயிட்டான்.
நிலையை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவனுடைய முடிவு எப்படி முடிஞ்சிருச்சுன்னு கேட்டா, இந்த பெண்ணை வந்து அவளுடைய ஓயாத அலட்டலுடைய அதை வந்து சரியா கையாள தெரியாதனால 21ஆம் வசனம் பாருங்களேன். இந்த நியாயாதிபதிகள் 16:21 இதனுடைய விளைவு என்னன்னா, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். என்ன நிலைமை பாருங்க. இவன் விடுதலையா இருக்க வேண்டியவன், மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியவன், இப்ப சிறைப்பிடிக்கப்பட்டுட்டான். கண்ணை பிடுங்கி 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையில போய் அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்பா இந்த நிலைமை உனக்கு அப்படின்னா, அவன் சொல்லலாம், இவளுடைய தொல்லை தாங்க முடியலங்க. தொல்லை தாங்க முடியாம என் ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா இவன் ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் செய்த வேலையை பாருங்க. ரகசியத்தை சொல்லிட்டு போய் படுத்து கிடந்தானா. அப்போ சிம்சோனே, பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு தெலேலாள் சொன்னாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இதை படிச்ச போது எனக்கு ஒரு காரியம் தோணுச்சு. வெளியே போறவன் போறான். இவன் கொஞ்சம் முன்னால போயிருந்தா பலனோட போயிருப்பான் இல்லையா? இந்த ஓயாத ஒழுக்கை போல இருக்கிற சண்டைகளையும் சச்சரவுகளையும் அலட்டும் நபர்களை விட்டு அந்த இடத்திலே இல்லாம நம்ம எழும்பி போகிறது நம்முடைய விடுதலையை நம்ம காத்துக்கொள்றதுக்கு சரியான ஒரு வழி. அந்த இடத்தை விட்டு நம்ம போயிடணும். நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம சொல்லக்கூடாத காரியங்களை சொல்லிடுவோம், பேசக்கூடாத காரியங்களை பேசிடுவோம். நாம வெளிக்கொண்டு வரக்கூடாத ரகசியங்களை வெளியே கொண்டு வந்துடும். நம்மளாலே நம்ம அடக்க முடியாது. நம்முடைய இருதயம் व्यसனம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்மளால நம்மளையே கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்பாடுகளை நம்ம இழந்து விடுவோம். கர்த்தர் கொடுக்கிற விடுதலை நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணுமா? சில இடங்கள்ல இந்த பேச்சு நமக்கு ஒத்து வரல, இது சரியான கான்வர்சேஷன் இல்லைன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்? இடத்த காலி பண்ணிடணும். அந்த இடத்த நம்ம காலி பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பத்திரமா இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையும் பத்திரமா இருக்கும், கண்ணு போகாம இருக்கும், கை மாவரைக்காம இருக்கும், விலங்கு போட்டு சிறையில் அடையாம நம்ம பத்திரமா இருப்போம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிற கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? சில பேச்சுக்களை நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம் பாருங்க, அங்கதான் நம்ம சிக்கிக்கிடுவோம். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க, கொஞ்சம் ஞானம் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் புத்திமதியெல்லாம் கொடுத்து சில வார்த்தைகள்லாம் கேட்காமலே தவிர்த்து போறதுக்கு எனக்கு இருப்பு. சில பேர் பார்த்தா ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி, பேசுங்க என்ன பேசுறீங்க பேசுங்க, அவங்க ஃபுல் ஸ்டாப் போடுற வரைக்கும் இவங்க கேட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் பிரச்சனைனா ஃபுல் ஸ்டாப்பே இருக்காதுங்க, கம்மால போயிட்டே இருக்கும். அது ஓயாத ஒழுக்கு, அது பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் பேசி 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 பேசுறவங்களுக்கு சலிப்பு வராதுங்க. பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. திலையில விட்டீங்கன்னா இன்னும் 5 மணி நேரம் கூட பேசுவா. இன்னும் 5 வருஷம் கூட அவனை அலட்டுறது அவளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவனுடைய ஆத்மா சாவதற்கு எதுவான்னு என்னவாயிடுச்சு? புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு நான் சொல்றது? இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சலிப்பே வராதுங்க. மற்றவங்கள பத்தி பேசுறது, நம்மளை பத்தி பேசுறது, குறை சொல்றதுலாம் சலிப்பே வராது. ஆனா பிரச்சனை என்னன்னா, தேவ அபிஷேகம் பெற்ற நமக்கு தான் சலிப்பாயிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்மளால் அதை கேட்கவே முடியாது. அவங்க அது மாதிரி பேசியே பழகிட்டதுனால அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரம் பேசினா கூட அவங்களுக்கு வாய் வலிக்காது, உடம்பு வலிக்காது, மனசு வலிக்காது, உங்களுக்கு மனசாட்சி வேலை செய்யாது, ஒன்றுமே செய்யாது. ஃப்ரீயாக பேசுவாங்க. நடுவில் டீ போட்டு குடிச்சிட்டு கூட திருப்பி பேசுவாங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஒரு ரவுண்ட்லேயே தலைலாம் சுற்றிடும். எப்படிடா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க வாயை அடைக்க முயற்சி செய்தீங்கன்னா அந்த வாய் அடைக்காது. அது எண்ணெயை கையில் பிடிச்சிக்கலான்னு நினைக்கிற மாதிரி, காற்றை தடுத்து நிறுத்திடலான்னு நினைக்கிறது போல அது நிறுத்தவே முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த இடத்தை விட்டு எழும்பி போயிடணும். சில பேர் ஃபோனில் பேசுவாங்க, அவங்கள எப்படிங்க தடுக்கிறது? எங்கே எழுந்து போகிறது? உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா?
இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை ஓயாமல் அலட்டிக்கிட்டு இருக்கவங்களோட ஃபோன் வந்தா ஒரு கட் பண்ணிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். அடுத்த 2 நாள் நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்படி பண்ணலை, சில பேருடைய ஓயாத பேச்சை என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. வீட்டில் அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்களா, அவங்க ரொம்ப அலட்டிக்கிட்டே இருக்காங்களா, இந்த ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், காப்பி போட்டு வர்றேன்னு காப்பி போடுறத பிரியாணி போடுற மாதிரி போடணும். அந்த ஏரியா பக்கமே என்ன பண்ணக்கூடாது, திரும்ப வேற ஏதாவது வேலையை பார்க்கணும், வேற ஏதாவது துணி மடிக்கிறேன், அது பண்ணுறேன், வெளியே மேலே போய் காய போட போகிறேன், காய போட்டதை எடுத்துகிட்டு வர போகிறேன்னு மேலேயே உட்காந்து வெயிலே உட்காந்து மடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அந்த பிசாசு போகிற வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே என்ன பண்ணக்கூடாது. அவங்க நிறைய பேருக்கு புரியுது நினைக்கிறேன் நிறைய காரியம். கரெக்ட் பாஸ்டர். அந்த பேச்சை நீங்கள் வளர விட்டு அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள் தான் மாவு அரைக்கணும். உண்மைங்க, உண்மை. நீங்கள் போய் இதில் சிக்கிடுவீங்க. நீங்கள் உண்மை அது. அப்பா ஒரு நல்ல மெத்தட் வச்சுருந்தார். சில பேர் உட்காந்தாங்கன்னா விட மாட்டாங்க. லொட்ட 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 லொடன்னு கண்ட கதையும் பேசிக்கிட்டு, இவங்க சண்டை போடும்போது இவங்க என்ன திட்டினாங்க, அவங்க என்ன திட்டினாங்க, அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் ரிப்பீட்டு. சில பேர் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கான் பாஸ்டர், கேளுங்க, நீ பேசின அசிங்கத்தெல்லாம் நான் இதுக்கு உட்காந்து கேட்கணும், அதை உட்காந்து. அப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்டு ஜோம் பண்ணலாமா, அவ்வளோதான், பட்டுன்னு ஏஞ்சிருவாங்க. இவங்களுக்கு அதுக்குமா என்ன பேசுனே தெரியாது. நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணலாமா, முடிஞ்சது கதை. அதில் நல்ல எரியிற நெருப்பில் தண்ணியை கொண்டு ஊற்றுற மாதிரி தான் புஷ்ன்னு போயிடும். நீங்கள் எழுந்து போயிருங்க, அந்த இடத்துல நிற்காதீங்க. சிம்சோன் எழுந்தாங்க, கொஞ்சம் முன்னால் எழுந்து போயிருந்தான்னா அவன் தலையிலுக்கு அபிஷேகத்தை அவன் காப்பாற்றிருப்பான். ஆமேன். உங்களை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகிற சத்தங்களுக்கு ரொம்ப எச்சரிப்பாருங்க. முதல் சத்தம் என்னது, தூஷண வார்த்தை. 2வது சத்தம் அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தை. 3வது ஒரு சத்தம் இருக்குங்க. அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளணும் பாருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் பார்த்தால், நெகேமியாவும் அவனோடு இருந்தவர்களும் என்ன செய்தாங்கன்னா, அலங்கத்தை கட்டுகிற செய்தி, அவங்க அலங்கத்தை கட்டும் போது அந்த செய்தியை சன்பல்லாத் என்கிற அவனுடைய சத்துரு கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். இப்போ இது சன்பல்லாத் சொன்னது. இப்போ தொபியா என்ன செய்யறான், அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். ஒருத்தன் சொல்றான், நீங்க எது கட்டுறீங்க, என்ன கட்ட வரானுங்க, ஒன்றும் கட்ட முடியாது, இது செய்யவே முடியாதுன்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், என்ன கட்டுறானுங்க அவனுங்க, மேலே ஒரு நரி ஏறி போனாலே அந்த மதில் எல்லாம் என்ன பண்ணிடும், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 7ஆம் வசனத்தில் பாருங்க, இவங்க நோக்கம் என்னன்னு பாருங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து எறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கும் கட்டுப்பாடு பண்ணின. எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்களாம். பேசி பார்த்தாலும் நிறுத்தலன்ட்டு இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடிட்டு இவனுங்களை எப்படியா நிறுத்தணும், அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். 3வது ஒரு வார்த்தை இருக்குங்க, சவுண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், குறை சொல்லும் வார்த்தைகள். குறை சொல்லும் வார்த்தைகள். சில பேருக்கு பிழைப்பே குறை சொல்றது தான். அது நீங்க நல்லா விளங்கிக்கணும். அதை ஒவ்வொருத்தருக்கு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, என்ன வேலை செய்றீங்க நீங்க அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பளம்லாம் கிடைக்காது, ஃப்ரீ சர்வீஸ் தான். என்ன ஃப்ரீ சர்வீஸ்? அது குறை சொல்றது தான் அவங்க வாழ்க்கையின் தொழில். ஆமாங்க, அதுவே அவங்க தொழிலாக வச்சுருக்காங்க. அதில் சில பேர் பல பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அதான் அவங்களே எக்ஸாம் எழுதி அவங்களே எழுதிக்குவாங்க, அவங்களே பட்டம் கொடுத்துக்குவாங்க. குறை சொல்கிறதே அவங்களுடைய தொழில், அதுதான் அவங்க பொழுதுபோக்கு, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமே. அதுதான். எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். வேலை செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கை அந்த குறை சொல்கிறவங்கள, எப்பா உன் வாழ்க்கையில் நீ சாதிச்ச சாதனை என்ன, ஒரு 2 வார்த்தை சொல்லுப்பான்னு கேளுங்க,
ஒன்றுமில்லை. ஒரு காரியம் கூட அவங்க வாழ்க்கையில சாதிச்சது இல்லை. ஆனா அவங்க வாழ்க்கையில செய்கிற தொடர் செயல் வேலை என்னன்னா, எல்லாரை பற்றி என்ன செய்வாங்க? இங்க ஒரு கூட்டம் எழுந்து இரவு பகல் பார்க்காம கஷ்டத்தின் நடுவில் உடைஞ்சு போன மதில, எரிக்கப்பட்ட மதில்களை எல்லாம் அவங்க திரும்ப சேர்த்து, மண்மேடுகளாக கிறந்ததெல்லாம் திரும்ப அவங்க மதிலா எழுப்பி கட்டுறாங்க. ஒன்று உதவி செய்ய வரணும், அல்லது முடியலன்னா கிளம்பி போயிடணும். உதவியும் செய்யல, உடனிருந்தும் வேலை செய்யல, எழுந்தும் போகல. ஆனா ஒரு காரியத்தை கரெக்டா செய்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, கூட நின்று குறை சொன்னாங்க. இது என்ன மதில் கட்டுறாங்க? நரி ஏறி போனா கூட என்ன பண்ணிரும்? கீழே விழுந்து. விழுந்துச்சா? இல்லையே. நீங்க இஸ்ரவேலுக்கு நீங்க இப்ப போனீங்கன்னா, அங்க சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒன்று வச்சிருக்காங்க. எருசலேம்ல வந்து சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு மதிலை காட்டுறாங்க. அது என்ன மதில் தெரியுமாங்க? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நெகேமியா கட்டின மதில் இன்னைக்கும் இருக்கு. அப்படியே இன்றைக்கும் அப்படியே அது அப்படியே வச்சிருக்காங்க, பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. நெகேமியா கட்டின மதில். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? நரி ஏறி போனாலே என்ன ஆயிடும்? விழுந்துடும். அதற்கு நெகேமியா கொடுத்த பதில் என்னங்க? இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருந்த கும்பலுக்கு நெகேமியா கொடுத்த பதில் என்ன? நீங்கள் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் வைத்தோம், ஜாமம் காக்கிறவர்களே. அப்போ இவங்க என்ன, எப்படி இவங்க இந்த மாதிரி குறை சொல்றவங்களை எப்படி இவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்க வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஜஸ்ட் prayed and kept on doing it. இரவு பகலாய் காவல் பண்ணுகிறவர்களே வச்சுட்டு வேலையெல்லாம் நிறுத்தவே இல்லை. ஆனால் இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஒரு சில மக்கள் வந்து அதற்கு இடம் கொடுத்தாங்க. பாருங்க 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யூதா மனிதர், இந்த யூதா கோத்திர மனிதர் என்ன செய்யணும்? சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். எங்களால் கட்ட முடியல. அப்போ இதுல ஒரு கோத்திரம் என்ன ஆயிட்டாங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்? தொடர்ந்து இந்த குறை சொல்றவங்களுடைய சத்தத்தை கேட்டு 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 உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. உங்களுக்கு அன்பா நான் சொல்றேன், நீங்க வந்து உங்க வசதிக்காக நிறைய பொருட்கள்லாம் வாங்குவீங்க. என்ன, அதுல உங்களால கட்டுப்படுத்த முடியாத கட்டத்தில் ஒரு பொருள் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அதை வாங்குங்க. அது என்ன தெரியுமா? 2 பஞ்சு வாங்கி காதுக்குள்ள என்ன பண்ணுங்க, வச்சுக்கிடுங்க. எதுக்குன்னா, ஒரு வேலையும் செய்யாம சும்மா குறை சொல்றான் பாருங்க, இவன் சத்தத்தை காதுல ரொம்ப கேட்டு ரொம்ப பாதிக்கப்படுற பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா, அது உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு நிம்மதியா வாழலாம். நீங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கட்டுறதை கட்டிக்கிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலையும் நிறைய வேலை காது எனக்கு கேட்காது, உண்மையாங்க, செவிடா போயிடும். குறை சொல்றோம் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த வேலையை கட்டி எழுப்பிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்பதான் நீங்க பிழைப்பீங்க. இவனுங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு இவனுங்களை படி நம்ம வாழ்ந்தோம்னா குட்டி சொரதான் போகும். ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நீங்க கட்டி எழுப்புகிற காரியங்களை நீங்க முடிக்கணும், சாதிக்கணும், இதை நடத்தணும் அப்படின்னு நீங்க முன்னேற காரியங்களை குறை சொல்லி ஒரு உதவி செய்யாமல் உங்களுக்கு வந்து எதிரடையான வார்த்தைகளால் உங்களை தடுத்து நிறுத்த பார்க்குறவங்களை பார்க்கும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிடுங்க, காதை அடைச்சிக்கிடுங்க, அவ்வளோதான். தொடர்ந்து போயிட்டே இருங்க. முடிவில் கர்த்தர் அலங்கத்தை முடித்து ஜெயத்தை தேவன் கொண்டு வருவார். அது ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப முக்கியம். இவங்க வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டுட்டு உள்ள கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா நீங்க கட்ட ஆரம்பிச்ச வேலையை பாதியில் நிறுத்திட்டு எனக்கு முடியலன்னு உட்காந்துருவீங்க, முடியலன்னு உட்காருவீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் கலங்க மாட்டேன். குறை சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் பார்த்து நம்ம மனம் தளர்ந்து போனா கட்ட வேண்டியது பாதியில் நின்று போயிடும். நின்று போச்சுன்னா அவங்க பரிதாபப்பட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பரிதாபப்பட மாட்டாங்க. குறை சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை நீங்க மனசுல வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே மேல எழும்பாது. நீங்க என்ன செய்யணும்? கண்ணை மூடி ஜெபம் பண்ணி
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை, ஜெபத்தை தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். கைகளை வேலைக்கு திடப்படுத்தணும். கர்த்தர் முடிவிலே ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன வார்த்தை? தூஷண வார்த்தையை கேட்கக்கூடாது. ரெண்டாவது, அலட்டி கொண்டிருக்கிற வார்த்தை, அதுல இருந்து எழுந்து போகணும். மூன்றாவது, குறை சொல்லும் வார்த்தை வரும்போது ஜெபம் பண்ணணும். நான்காவது, இன்னொரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை நம்மளை சிறைப்பிடிச்சிரும். என்ன வார்த்தை தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை பாருங்க. 1 சாமுவேல் 17, 8 முதல் 9. அவன் வந்து நின்று, அதாவது கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சம்மதித்தானால், சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இங்கேயும் பாருங்க, ஒரு ஈட்டி எய்யல, அம்பு எய்யலங்க. வெறும் வாயை வச்சு பேசிய ஒரு சேனையே கலங்க பண்ணிட்டான். ஒரு ராஜாவே பயந்திருக்க பண்ணிட்டான். இவன் என்ன பேசுறான்னு கேட்டா, இவனோட வார்த்தைகளை நான் ஒரே வார்த்தையில சுருக்கமா சொல்லணும்னா, சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபயன்ஸ். அவன் சொல்லுவான், ஐ டிஃபை தி ஆர்மீஸ் ஆஃப் இஸ்ரேல். அசட்டை செய்யும் வார்த்தைகள். அசட்டை செய்யறது அப்படின்றது என்னன்னா, என்னோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா? சண்டை போடுறது யுத்தம்னா ஒரு சேனை இன்னொரு சேனையோட என்ன பண்ணணும்? சண்டை போடணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அணியில் 11 பேர் இருப்பாங்க, இன்னொரு அணியில் என்ன பண்ணுவாங்க? 11 பேர் இருப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தர் வந்துட்டு, கிரிக்கெட்டுடைய ரூல்ஸே நாங்கள் மாற்ற போகிறோம், 1:1, ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும். என்னோட நீ போட்டி போடுறியா அப்படின்னு கேட்டால் அது யுத்தமா? அதுவா? இட்ஸ் நாட் த ரூல் ஆஃப் த கேம். ஆனால் இவன் ஒரு புது ரூல் கொண்டு வரான். யுத்தத்தில் என்னோட ஒருத்தன் தனியாக சண்டை போடு. ஆனால் இவன் 40 நாள் கத்துனாங்க. இவன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேலை கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இது ஆச்சரியம் என்னன்னா, இவன் பக்கத்திலிருந்து கூட கத்தல. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தால், பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கே இருந்தது. நடுவில் ஒரு பெரிய வேலி இருக்குங்க. He was very far away. தூரத்திலிருந்து ஒரு மனுஷன் தனியாள கத்துனா, அதை கண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கிட்டாங்க. ராஜா கூட போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்துருச்சுங்க. அப்ப அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கான் வார்த்தை. சண்டை போட வேண்டியவங்க எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. இப்ப எல்லாம் ரூம்குள்ள போய் உட்காந்துருக்காங்க, பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இந்த அசட்டை வார்த்தை இருக்கு. அதாவது somebody who tries to demoralize you, somebody who tries to belittle you. நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு நீ சமமே கிடையாது, நீ வேற லீக், நாங்க வேற லீக், நாங்க வேற லெவல்ல இருக்கோம், எங்களோட நீ உன்னை சம்பந்தப்படுத்தவே முடியாது, எங்களை போல நீ மாறவே முடியாது. இது மாதிரி சில பேர் பேசுறது பார்த்துருக்கீங்களா? சில பேர் குடும்பத்தில் கூட நடக்கும். குடும்பத்தில் கூட உன் லெவல் வேற, எங்க லெவல். சில வேளை நான் பார்த்துருக்கேன், ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கையில் பணம் வச்சிருப்பாங்க. ஒரு குடும்பம், ஒரு பிள்ளையினுடைய குடும்பத்தில் கொஞ்சம் பணம் இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த பணம் வச்சிருக்கவங்க இந்த பணம் இல்லாத இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ அவங்க குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்க? துச்சமாக பார்ப்பாங்க. நீ இந்த வேலை தான் சரியா, இவ்வளோதான் உனக்கு வருமானமா, நாங்களாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, எங்கள் அப்பாட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா, எங்களுக்கு எவ்வளோ பெரிய கார் இருக்குது தெரியுமா, நீ என்ன வச்சிருக்க கையில், நாங்களாம் இவ்வளோ வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள ஃபேஸ் பண்ண கூட விரும்ப மாட்டாங்க நிறைய பேர். வெறும் ஈவன் ஃபேஸ் டைம், அவங்க இருக்கிற இடத்துக்கு போகவே விரும்ப மாட்டாங்க. அவங்களை எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு போக தான் விரும்புவாங்க. பிகாஸ் there are some people who always disdain, they defy. இந்த மாதிரி அசட்டை பண்ணுகிற வார்த்தைகள் இந்த சவுலையும் அவனுடைய மொத்த சேனையும் உள்ளே கொண்டு போய் விட்டது. சண்டைக்கு வரவே விடல.
யுத்தத்துக்கு ஆயத்தமா வந்தா கூட பள்ளத்தாக்கே இறங்கல அவங்க, எல்லாரும் அப்படியே மலையில போய் ஒளிச்சுக்கிட்டாங்க. ஆனா இவர்கள் நடுவுல ஒரு பெரிய ராட்சதன் கீழே ஒரு சின்ன பிள்ளை அவனை போய் எதிர்த்து நின்று ஜெயிச்சே யுத்தத்தை முடிச்சிட்டாங்க. அவன் தோற்று போகல, அவன் ஒளியல, மறையல, அவனுக்கு எதிராக ஓடினான் என்று சொல்லி தாவீதை குறித்து படிக்கிறோம். எனக்கு இந்த தாவீதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், அவன்கிட்ட நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல 38ஆம் வசனத்துல சவுல் என்ன செய்கிறான்னா, தாவீதுட்ட தன் வஸ்திரங்கள், அதாவது சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல போட்டு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து தன்னுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதை அவனுக்கு பழக்கம் இல்லாமல் நடந்து பார்த்தானா. அதாவது என்னன்னா, சவுல் என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ தாவீது அந்த கோலியாத்தை பாரு, அவன் பட்டயம் வச்சிருக்கான், நீனும் என்ன பண்ணிக்கோ, ஒரு பட்டயத்தை வச்சுக்கோ. அவன் தலைச்சீரா போட்டிருக்கான், நீனும் ஒரு தலைச்சீரா வச்சுக்கோ. அவன் ஒரு கேடகம் வச்சிருக்கான், நீனும் ஒரு கேடகம் வச்சுக்கோ. அப்பனா என்னன்னா, யூ ட்ரை டு மேட்ச் ஹிம், நீ அவனோடு சேர்ந்து சரிசமமா உன்னை நிறுத்திடு அப்படின்னு. ஆனா தாவீது தூக்கி பார்த்துட்டு சொல்றான், இதுக்கு எனக்கு பழக்கமே ஏங்க, இத்தனை வருஷமா நாங்க தூக்காத உன்னை இப்ப தூக்கணும் தான், எப்படிங்க தூக்குறது, அதெல்லாம் எடுக்க முடியாது, நான் பட்டயத்தையே பார்த்ததே கிடையாது, எப்படி தூக்குறது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற யாராவது இருந்தா, ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, உங்க பட்டயம் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, உங்க தலைச்சீரா கொடுத்த ஃபிட் ஆகலன்னா கூட பரவாயில்ல, ராஜாவுடைய பட்டயம் இருக்குன்னு வீசி பார்க்கறேன்னு போய்ப்பான். ஆனா தாவீது சவுலுடைய பட்டயமும் சவுலுடைய கேடகமும் சவுலுடைய வஸ்திரமும் தனக்கு கொடுக்கப்பட்ட போது, எனக்கு வேண்டாம், அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அது எனக்கு ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவன் செய்த வேலையை பாருங்க. 40ஆம் வசனம் பாருங்க. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு, 1 சாமுவேல் 17:40, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 வசனம் போடுங்க, ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டைக்கு போனான். நான் அந்த வசனத்தை, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணேன், படிச்சிங்களா? அதை தன் தடி, அதுக்கப்புறமா தன்னுடைய அடைப்பையில இவனா தெரிந்தெடுத்த 5 கூழாங்கற்கள், தன் கவனை கையில பிடித்து கொண்டு பெலிஸ்தீன்கிட்ட போனான். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? He just wanted to be his own. He wanted to be just the original. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது எனக்கு போதும். கர்த்தர் என் கையில என்ன வச்சிருக்கிறாரோ அதை கொண்டு கர்த்தருக்கு வெற்றியை தருவார். I don't have to match you. உன்னுடைய பட்டம் எனக்கு தேவையில்லை, உன்னை போல நானும் ஒரு தலைச்சிராவை போடணும் அவசியம் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும் என்று சொல்லி அவன் தனக்கு பெற்றுக்கொண்டவைகளில் திருப்தி உள்ளவனாக, தைரியம் உள்ளவனாக, ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு இருக்கிற சிறுமையை கூட ஆசீர்வதித்து கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார்னு அவன் விசுவாசிச்சு தனக்கு இருக்கிறவைகளை குறைத்து மதிப்பிடாமல், சவுலுடைய பொருட்களை இச்சிக்காமல், தனக்கு இருக்கிறது போதும் என்று நினைச்சிட்டு அந்த பலத்தோட போனாங்க. வேதம் சொல்லுகிறது, 5 கூழாங்கலை தெரிந்து கொண்டான், ஆண்டவர் முதல் கூழாங்கல்லே ஆளை காலி பண்ணிட்டார். 4 யூஸே ஆகல, தேவைப்படவே இல்லை. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அப்போ இந்த மாதிரி அசட்டை பண்றவங்களுக்கு முன்பாக டோன்ட் ட்ரை டு மேட்ச் them. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிரதர் எங்களை ரொம்ப அசட்டையா பார்க்குறாங்க பிரதர், அதனால நம்ம மாத்திக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க எப்போ மாத்தினீங்களோ உங்க பலன் உங்களை விட்டு போயிடும், உங்க வெற்றி உங்களை விட்டு போயிடும். உங்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மேட்ச் பண்றீங்க பாருங்க, அப்பவுமே உங்களோட ஒரிஜினாலிட்டி நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். You have lost your originality. Be yourself. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அது எனக்கு போதும். நான் சில குடும்பங்களை பார்த்துருக்கேன், பிரதர் பெரிய பணக்காரங்க பிரதர், அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி எளிமையா போனா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி அவங்கள போல உடுத்திட்டு போனோன்னு அங்கே ஷோ தான் காட்டுவாங்களே தவிர உள்ள இது எப்படிடா கட்ட போகிறோம், திரும்ப இந்த லோனை எப்படி அடைக்க போகிறோம். அவங்க அந்த அந்த கடனுக்கு என்ன ஆயிடுவாங்க, அடிமை ஆயிடுவாங்க. அவங்க விடுதலையாக இருக்க முடியாது.
They cannot. You don't have to match anybody. Be yourself. நீங்க யாரோடையும் நீங்க சமமாக உங்களை நீங்க உயர்த்த வேண்டிய அவசியமே, உயர்த்துறது கர்த்தர். ஏங்க ஒரு நாள் வருங்க, பெலிஸ்தீனுடைய பட்டயம் உங்க கையில வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அடைப்பை எடுத்துக்கிடுங்க, உங்க கல்லை எடுத்துக்கிடுங்க, உங்க கவனம் எடுங்க, உங்க தடி எடுங்க. ஏங்க இதெல்லாம் எடுத்துட்டு போனா பெலிஸ்தீன் வந்து சிரிச்சான். அவன் சொன்னா, நாயை விரட்டுற மாதிரி வந்திருக்கேன்னு. அவன் சொன்னா, உன்னை நான் துண்டு துண்டா வெட்டி போடுவேன், இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாய் கொடுப்பேன். கடைசியில கதை எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர்ல நம்முடைய சத்துருக்கள் கையில நம்ம மாட்டிட்டு நம்ம வந்து நிறைய தேவையில்லாத பாரங்கள்ல சிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, யூ வாண்ட் டு மேட்ச் இட் அப். யூ வாண்ட் டு மேட்ச் இட் அப். ஐயோ, அவங்களுக்கு நம்ம இணையா நம்மளை காமிக்கணும், அவங்க முன்னாடி கௌரவத்தை நம்ம காத்துக்கணும். அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை போல நம்மளும் என்ன பண்ணணும், வைத்துக் கொள்ளணும். அவங்க எப்படி தோற்றம் அளிக்கிறாங்களோ அதே போல தோற்றம் நமக்கு இருக்கணும். ஏங்க கர்த்தர் நம்மளை எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அதுல நம்ம மனரம்யமா இருப்போங்க. உயர்த்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறவர் கர்த்தர். கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவாருங்க. உங்க எளிமையான நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறத எல்லாருடைய கண்களும் காணும். அப்போ அவங்க ஈட்டியும் பட்டயத்தையும் பார்த்து அவங்களே வெக்கப்படுவாங்க. அந்த ஈட்டியும் பட்டயமும் செய்ய முடியாத கர்த்தர் ஒரு கல்லை வச்சு செஞ்சு முடிச்சு போயிருப்பார். ஆனா நீங்க அவங்களுக்கு போய் நீங்க அடிமையா மாறிடக்கூடாது. அவங்க மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க, அவங்க நம்மளை ஒரு மாதிரி பதற்றம் அடைய செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருங்க. நீங்கள் எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதில் இருங்க. பி இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கர்த்தர் உங்களுக்கு எதிர கொடுத்துருக்கிறார், அதில் கண்டென்ட்டாக இருங்க, திருப்தியாக இருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தும் போது, பட்டயம் இருக்கிறவங்களாம் தலை குனிஞ்சு நிற்கும் போது கல்லை வச்சுக்கிட்டு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவா. ஆமாம், உங்கள் கவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா, உங்கள் அடைப்பையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, அதில் திருப்தியாக இருங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் மேன்மை. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சாட்சி நான் கேட்டேன். ரொம்ப தொட்டது, என்ன ரொம்ப என்ன உண்மையாகவே தொட்டது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், அவங்க சில பிள்ளைகள் ஒன்றா பிறந்தவங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடமா கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ண ஒருத்தர் வந்து அவர் டெய்லி வேலைக்கு போயிட்டு அவர் வந்து மாத சம்பளத்தில் வேலை செய்கிறவர். ஆனால் மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக பெரிய பெரிய வீடுகளில் வசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்களாம், டேடி சித்தப்பா வீடை பாருங்க, மாமா வீடை பாருங்க, அவங்களாம் எவ்வளோ பெருசாக வீடு கட்டியிருக்காங்க, நம்ம நல்ல பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு. அப்போ அந்த தகப்பனும் தாயும் ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்க. அவங்க சொன்னாங்களாம், ஏப்பா அவங்க நிலைமைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, உயர முடியாது. என்னால் வந்து அவ்வளோ பெரிய வீடை கட்ட முடியாது. எனக்கு வந்து அப்படியே கடன் வாங்கி வீட்டை வந்து கடனுக்குள்ள நான் கொண்டு போக விரும்பலை. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறோ அதில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து இவங்களை வந்து டான்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி என்ன வீடு எவ்வளோ பெருசு கட்ட போறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டால் கூட இவங்க எதுவுமே சொல்லாமல் தங்களால் என்ன முடியுமோ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வீடை கட்டிட்டு அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பிரதிஷ்டை ஆராதனைக்கு இவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு யாருமே வரல. ஆராதனைலாம் முடிஞ்சு சொந்தங்கள்லாம் மற்ற வந்த நண்பர்கள் சுற்றுப்புறத்தார் எல்லாம் போன பிறகு கடமைக்குன்னு சும்மா வந்து அது ஒரு ஏழனமாக அந்த வீட்டை பார்த்தாங்களாம். ஏழனம் அப்படின்னா என்னன்னா, எங்கள் வேலைக்காரங்களை கட்டுற மாதிரி வீடு கட்டியிருக்கியே, நாங்கள்லாம் யாரு பெரிய ஐஸ்வர்யவான்கள், எங்கள் அளவுக்கு நீ இல்லை அப்படின்னு அசட்டே அவர் பார்வை பார்த்துட்டு கடமைக்குன்னு ஏதோ ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு சாப்பாடு நேரத்தில் கூட இல்லை, நாங்கள் வெளியே ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்டோட நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கூட சாப்பிடாம எழுந்து வெளியே போனாங்க. அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, அந்த அப்பா இதை பார்த்தோன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படி எவ்வளோ கூப்பிட்டாங்கண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே. இல்லைப்பா இல்லை அது முடியாது எனக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சான். என்ன டேடி, நான் உங்களுக்கு அப்பமே சொன்னேன், நீங்கள் பெரிய வீடாக கட்டணும்னு சொன்னேன், நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போய் கட்டிட்டு பாருங்க, அவங்க முன்னாடி நம்மளெல்லாம் துச்சமாக பார்க்குறாங்க, நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. ஏப்பா
அதெல்லாம் கவலைப்படாதப்பா, நான் வந்து பெருசாக வீட்டை கட்டலாம், உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்குறேன், அது நீங்கள் ஒழுங்காக படிங்க, அது போதும். முடிவு என்ன தெரியுமாங்க? சரித்திரம் எப்படி மாறுச்சுன்னு சொல்கிறேன். சரியாக ஒரு 15 ஆண்டுகள் கடந்து போனது. அது முடிகிற நேரம் இந்த பெரிய பெரிய வீடுகளில் பெரிய பெரிய வியாபாரிகளாக வாழ்ந்த இந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கெட்டு போனாங்க. ஏன்னா கையில் ஏராள பணம், அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் குடிகாரனா, ட்ரக் அடிக்கிட்டா, பாதியிலே படிப்பாமல் ஊரை சுற்றிக்கிட்டு, எல்லாரும் வீட்டிலையும் பிரச்சனை. ஆனால் இந்த எளிமையாக வாழ்ந்துட்டு வந்தான் பாருங்க, இவன் படித்து இவன் பட்டதாரியாகி இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே அப்படியே வளர்ந்து வர்றான். 15 வருஷத்தில் காரியம் அப்படியே தலைகளாக மாறிச்சு. அந்த சுற்றி இருக்கிற அத்தனை குடும்பங்களும் வந்து ஓட்டாண்டிகளாக மாறும்போது, எளிமையாக இருந்து தனக்கு முடிந்ததில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின மனுஷனுடைய 3 பிள்ளைகளும் வெளிநாட்டில் சொந்த வீடு வாங்கி அவங்க நல்ல நிலையில் இருக்கும்படி கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அப்பந்தான் அவங்க அப்பா ஒரு நாள் சொன்னாராம், நீங்க எல்லாம் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் அவங்களுக்கு இணையா மேட்ச் பண்றதுக்கு ஒரு வீட்டை நான் கட்டி 15 வருஷம் கடங்காரனா மாறி இருந்தா உங்களை ஒருத்தருக்கு நான் படிப்பை கூட கொடுத்துருக்க முடியாது. ஆனா நம்ம எளிமையா இருந்ததுனால நான் உயர்த்தல, கர்த்தரே உயர்த்தினார். தாவீது அந்த ரூட் தான் போனார். ஏப்பா நீ ஈட்டியோடு வருவ, நீ பட்டயத்தோடு வருவ, என்கிட்ட இல்லப்பா, இல்லைன்றது உண்மை. சவுல் கொடுக்குறேன் என்னாரு, வேணான்ட்டேன் நான், எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லாது எனக்கு எதுக்கு, எனக்கு ஃபிட் ஆகல, அது அவருக்கு பொருந்தும், எனக்கு வேண்டாம். நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு நான் வரேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் வெறுமையாக வரல, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். நீங்க ஒரு இடத்துல நீங்க சிறை பிடிக்கப்படாமல் இருக்கணுமாங்க. நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைகளை பற்றி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக, என்ன தெரியுமா, அசட்டை செய்யும் வார்த்தைகள். இந்த வார்த்தையை கேட்கும்போது நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு ஞாபகம் வரும். பாஸ்டர் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரொம்ப அசட்டையாக பார்த்தவங்களாம் இருக்காங்க பாஸ்டர், அசட்டையாக பேசினவங்களாம் இருக்காங்க, அசட்டையாக என்ன நடத்தினவங்க இருக்காங்க. அவங்க முன்னால் நான் சிலரை கூனி குறுகி போய் அவங்க முன்னாடி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் சில காரியங்களை நான் கொஞ்சம் எனக்கு பொருந்தாத காரியங்களெல்லாம் நான் கால் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஹூ ஐ ஆம், நான் யார் என்று நிரூபிக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அதுலேயே நீங்கள் சிக்கிடுவீங்க, வெளியே வர முடியாது உங்களால். நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருங்க. இந்த உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரும். 4 வார்த்தை உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. முதல் வார்த்தை என்னது? தூஷணம். தூஷண வார்த்தை வரும்போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இயேசுவை போல அமைதியாக இருக்கணும். அவங்க என்னன்னா பேசிட்டு போட்டோம், நீங்கள் வாயை மட்டும் விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து விட்டுறவே கூடாது, அமைதியாக இருக்கு. அப்போ என்னப்பா சரி எப்படி கேட்டுக்கிட்டே எப்படி இருக்குது, கண்ணை மூடிக்கிட்டு நல்ல 1000 ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. நல்ல மனசுக்குள்ள பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அது என்னன்னே கேட்காது படி போயிருங்க. ஸ்தோத்திரம். என் மகன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், அவன் பேசிகிட்டே இருப்பான், நான் வேற ஒரு உலகத்துக்கு போயிருப்பேன், எனக்கு பிரசங்கம் வேலை அது இதுன்னு, திடீர்னு தட்டுவான், ஆர் யூ லிசனிங், என்ன கவனிக்கிறீங்களா நீங்க அப்படின்வான். அந்த மாதிரி சில தடவை ஜோன் அவுட் ஆகிடணும். நீ பேசிட்டே இரு, காதில் கேட்கவே இல்லை, ஃப்ரீக்வன்சி வேற லெவலில் போயிடுச்சு நம்மளுக்கு. அதனால அமைதியாக முடிச்ச பிறகு முடிச்சிட்டிங்களா, சரி தேங்க்யூ, அவ்வளோதான். என்ன பேசுன நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது என்ன வார்த்தை? தூஷண வார்த்தை, அதை நான் கேட்க மாட்டேன். நம்பர் 1. 2வது என்ன வார்த்தை? அலட்டி கொண்டிருக்க. சில தொந்தரவு பண்ணுவாங்க நம்மளை, சும்மா ஓயா ஒழுக்காக பேசுவாங்க. அமைதியா போங்க. அலட்டி கொண்டிருக்கும் போது எழுந்து போயிருங்க அந்த இடத்த விட்டு. மூவ் யோர் செல்ஃப், ரிமூவ் யோர் செல்ஃப் ஃப்ரம் தட் பிளேஸ். 3வது குறை சொல்லும் வார்த்தைகள். என்ன செய்யணும் அப்போ? ரிசார்ட் டு பிரேயர். ஜெபத்திற்கு அந்த நேரத்தில் இடம் கொடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் காரியங்களை ஒப்புவீங்க. 4வது என்ன வார்த்தை? அசட்டை பண்ற வார்த்தை. அந்த அசட்டை பண்ற வார்த்தை வரும்போது தயவு செய்து நீங்க அவர்களை போல மேட்ச் பண்ணாதீங்க.
கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதுல திருப்தி உள்ளவர்களாக இருந்து பொறுமையாக காத்துருங்க. கர்த்தர் யார் உங்களை அசட்டை பண்ணாங்களோ அந்த அசட்டை பண்ணவங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை எல்லாருடைய கண்களும் பார்க்கும். ஆனால் உங்களுக்கு அதுக்கு பொறுமையும் பர்சிவியரன்ஸ் ரொம்ப தேவை. பி பேஷண்ட், பொறுமையாக இருங்க. காலம் கடந்து வரும்போது தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாக்குகிறவர் நம்முடைய தேவன். ஒருவேளை இன்றைக்கு இந்த மாதிரி தெரியாம போச்சு பாஸ்டர், இப்படி மாட்டிக்கிட்டேன், இந்த தூஷண வார்த்தை, அலட்டி கொண்டிருக்கிற வார்த்தை, குறை சொல்ற வார்த்தை, அசட்டை செய்யும் வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு நான் மாம்சத்துல பதில் சொல்லி போய் சிக்கிக்கிட்டேன் நல்லா, இப்போ எனக்கு ரொம்ப என்ன பண்ணணும்னு தெரியாம திக்கி தவிக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றபடி செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துவார். தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றி வறண்ட இடங்களை செழிப்பான பூமியா கர்த்தர் மாற்றி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். எத்தனை பேர் வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க? கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகளை அப்படியே கேட்டு செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.